சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். புத்தகங்கள் நமக்கு நல்ல நண்பர்கள் மட்டுமல்ல, நல்ல வழிகாட்டியும் கூட. நமக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் தயங்காம புத்தகங்களை அணுகலாம். அப்படி எனக்கு உதவிய புத்தகங்கள்ல ஒன்றுதான் மார்கன் ஹவுசல் எழுதிய த சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது, எனக்கு இந்த புத்தகம் எப்படியெல்லாம் உதவுச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாம எப்பவுமே பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படி மட்டுமே யோசிப்போம். ஆனால் இந்த புத்தகத்தில் பணத்தை கையாளுறதுல சில நேரங்களில் சில தவறான முடிவுகளை நம்ம எடுத்துடுறோம். இதை பற்றி 20 சின்ன சின்ன கதைகள் மூலமாக இந்த புத்தகம் விளக்குகிறது. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படி மட்டுமே யோசிப்போம். ஆனால் இந்த புத்தகத்தில் பணத்தை கையாளுறதுல சில நேரங்களில் சில தவறான முடிவுகளை நம்ம எடுத்துடுறோம். இதை பற்றி 20 சின்ன சின்ன கதைகள் மூலமாக இந்த புத்தகம் விளக்குகிறது. இந்த புத்தகம் அத்தியாயம் 1ல் என்ன சொல்ல வருதுன்னா, நோ ஒன் கிரேசி, இங்கே யாருமே முட்டாள் இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போகிறாங்க அப்படின்னா அது சரியாக தான் இருக்குன்னு நாமளும் அது பின்னாடி போகக்கூடாது. நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை எடுக்கிறது. சூழலும் அனுபவம் தான் ஒருத்தரோட நடத்தையை அத்தியாயம் 2. பணத்தை கையாளுவதிலும் முடிவெடுப்பதிலும் 90% நம்முடைய குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அனுபவமும் சுற்றி இருக்கிற சூழலுமே தீர்மானிக்கிறது, தவிர புள்ளி விவரங்கள் அல்ல. அத்தியாயம் 3. லக்கும் ரிஸ்க்கும் இரட்டை சகோதரர்கள் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்றாரு. வெற்றிலையும் தோல்விலையும் உன்னுடைய முயற்சியினால 50% நடக்குது அப்படின்னா மீதி இருக்கிற 50% உன்னுடைய கண்ட்ரோல்லே இல்லை. அது அதிர்ஷ்டம்னு வேணா சொல்லிக்கலாம். இதை புரிய வைக்க ஆத்தர் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு புரிகிற மாதிரி பில்கேட்ஸோட லைஃப்பை உதாரணமாக சொல்கிறாரு. நம்பர் 1 ஆனவனை பார்த்து இவனாட்ட ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு சொல்கிறார். அத்தியாயம் 4. காம்பவுண்டிங் மேஜிக், கூட்டு வட்டி மந்திரம். ஆரம்ப மூலதனத்தில் கூட்டுத்தொகை மட்டும் இல்லாமல் திரட்டப்பட்ட வருவாயிலையும் வருமானத்தை எடுக்கிறது. கூட்டு வட்டி வருமானத்தை மீண்டும் மீண்டும் முதலீடு செய்யும்போது அடுத்தடுத்த காலகட்டத்தில் வருமானமும் அசல் தொகையும் கணக்கிடப்படுது. ஸோ அது பணம் அதிவேகமாக வளர்றதுக்கு உதவுது. போதுமான நேரம் எடுத்துக்கணும். இப்போ சேமிப்போட சக்தி என்ன? நேரம் போதும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை. உங்கள் தேவை எங்கே முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட ஓட்டத்தை நிப்பாட்டிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஓடிட்டே இருக்கணும். இன்னொன்று, பணத்தோட மிகப்பெரிய மதிப்பு உங்களோட நேரத்தின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு தர்றது தான். வாரன் பஃபெட் இன்னைக்கு உலகத்தில் டாப் 5 பணக்காரர்களில் ஒருத்தர். ஆனால் அவர் பெரும்பாலான பணத்தை 60 வயசுக்கு மேலே தான் சம்பாதிச்சார். ஏன்னா அவர் 10வது வயசுலேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். ரொனால்ட் ரீட் என்ற ஜெனிஃபர் கிளீனராக இருந்தவங்க 92 வயசில் இறக்கும்போது $8 மில்லியன் சொத்து வச்சுருந்தாங்க. யாருக்குமே தெரியாது. என்ன லெசன் அப்படின்னா, பெரிய ரிட்டர்ன் இல்லாட்டினா கூட அந்த தொழிலில் நீண்ட நேரம் இருப்பது தான் ஒன்றும் பணக்காரனா ஆகும். அத்தியாயம் 6லையும் 7லையும் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி ஈவெண்ட்ஸ் அதுதான் உலக ஆளுது அப்படின்னு சொல்கிறாங்க. பங்குச்சந்தையில் வருடத்துக்கு 40% ட்ரேஸ் மட்டுமே மார்க்கெட்டில் 80 to 90% உயர்வாக கொடுக்குது. அந்த 40 நாளை மிஸ் பண்ணால் நம்ம லாங் டேர்மில் பெரிய தோல்வி அடைஞ்சிருவோம். இப்போ ஒரு புத்தகம் 10 லட்சம் காப்பி விற்குதுன்னா டாப் 100 புத்தகம் தான் அதிகமாக விற்பனை ஆகுது. இது என்ன லெசன் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையையும் பணத்தையும் சராசரியால் மதிப்பிடக்கூடாது. ஒரு சில டெய்லி ஈவெண்ட்ஸ், அரிதான சம்பவங்கள் எல்லாத்தையும் மாற்றிடும். அத்தியாயம் 8. மேன் இன் த கார் பாரடாக்ஸ். நீ ஃபெராரி ஓட்டினா மக்கள் ஒன்றை பார்க்க மாட்டாங்க, காரை தான் பார்ப்பாங்க. பெரிய வீடு, வாட்சு இதெல்லாம் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இல்லை, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணத்தான். பெரும்பாலான ஆடம்பர செலவுகள் மரியாதையை வாங்கத்தான். உன்னை யாரும் மதிக்கலைன்னா
பணத்தை செலவு பண்ணி மரியாதை வாங்க முயற்சி பண்ணாதீங்க. அத்தியாயம் 9-10ல் அவர் என்ன சொல்றாருன்னா, வெல்த் வெர்சஸ் ரிச். ரிச் ஆகிறதுக்கு iPhone 16 Pro Max வாங்குறது இந்த மாதிரி. ஆனால் வெல்த்தாக இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் 5 கோடி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறது. ரிச்சாக இருக்கிறவன் எப்பவும் பயத்திலே இருப்பான், தன்னோட ஸ்டேட்டஸ் எப்பயாவது இழந்துருவோன்னு. ஆனால் வெல்த்தியாக இருக்கிறவன் எப்பயுமே பயம் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவான். என்ன லெசன்னா, உன்னை காட்டுறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லாத பணம் தான் உண்மையான வெல்த். அத்தியாயம் 11ல் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ரீசனபிள் வெர்சஸ் ரேசனல். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கணும்னா அது பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீ அதை 50 வருஷம் தொடர்ந்து பண்ண முடியணும். 100% பங்கு சந்தையில் போடுற பிளான் ரேஷனலாக இருக்கலாம், ஆனால் பயந்து வித்துடுவேன். 60% ஈக்விட்டி ப்ளஸ் 40% டெப்ட் ரீசனபிளாக இருக்கும், நீ தூங்க முடியும். அப்போ நல்ல திட்டத்தை விட சிறந்த திட்டமாக அது இருக்கும். அத்தியாயம் 12ல் சர்ப்ரைஸ். வரலாறு நம்பகமான வழிகாட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 2008ல் வீடு விலை இப்படி விழுகாது அப்படிங்கிறாங்க, ஆனால் விழுந்துருச்சு. 2020ல் பங்குச்சத்தை இப்படி சரிஞ்சு போகாது அப்படின்னாங்க, ஆனால் 34% சரிஞ்சிருச்சு. பிறகு புது உச்சம்லாம் அடைஞ்சிச்சு. இது நமக்கு என்ன லெசனை கொடுக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி நடந்ததில்ல அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நடக்காது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அத்தியாயம் 13-14 என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்கணும். இப்போ லாட்டரியில் ஜெயித்தவங்க, பெரிய பெரிய சம்பாதிக்கிறவங்கலாம், அப்புறம் ராக் ஸ்டார்ஸ் அப்படிலாம், அவங்கெல்லாம் என்னென்னா பேங்க்ரப்ட் ஆனவங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எல்லை இல்லை. இது என்ன அப்படின்னா, உன்னோட ஆசை உன்னோட வருமானத்தை விட வேகமாக போச்சுன்னா நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் நீ ஏழையாக தான் இருப்ப. இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிக்கனமாக இருங்க, சேமிச்சு வைங்க, அடுத்தவங்க மதிக்கணுங்கிறதுக்காக பகட்டாக வாழாதீங்க, வருமானத்துக்குள்ளே வாழுங்க. உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையை நடத்துங்க, ஆசைகளை கட்டுப்படுத்துங்க. உலகம் ரொம்ப பெருசு, அதில் நம்ம சின்ன தூசி மாதிரி. நம்மளோட வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி மாதிரி. எனவே நம்மளோட புரிதல் ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பணிவோடு இருங்க. இன்பம் துன்பம் ஏற்றம் இறக்கம் எதுவுமே நிலையில்லாதது. பணத்தை விட உறவுகள்கிட்டையும் நட்புகள்கிட்டையும் ரொம்ப இணக்கமாக இருங்க, அதுதான் நம்மளோட நீண்ட கால மகிழ்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஆக்கமும் நடக்கலாம், அழிவும் நடக்கலாம். அதனால வாழ்க்கையோட நிரந்தரமற்ற தன்மையை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். நம்முடைய முயற்சிக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா மற்ற எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. வெற்றி தோல்வி இன்பம் எல்லாமே உன்னால கிடையாது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். இந்த புத்தகங்கள்ல பல பகுதிகள் ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆசிரியர் தான் சொன்னதை தன்னோட வாழ்க்கையில கடைபிடிக்கிறாரு. அவரோட சொல்லும் செயலும் ரொம்ப அழகா பொருந்தி போறதுனால தான் இந்த புத்தகம் பெரிய அளவுல எல்லாருக்கும் உதவியா இருக்கு. இந்த ஆசிரியரோட சிறந்த பண்பு என்ன அப்படின்னா, தான் அனுபவத்துல கண்டதைத்தான் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் பொருந்தி வரும் அப்படின்லாம் அவர் அட்வைஸ் பண்ணல. அவங்களோட அனுபவத்தை பொறுத்தும் சூழ்நிலையில பொறுத்தும் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட முடிவு எடுக்கிறதுக்கான சுதந்திரத்தையும் உரிமையையும் நம்ம கிட்டே கொடுத்துடுறாரு.